அண்ணே, நீ ரெஸ்டாரண்ட் ஓனர்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. இன்னைக்கு அவளுக்கு 3 பேர் லீவ் போட்டுட்டாங்க. கிச்சன்ல ஒரு பையன் இல்ல, சர்வ் பண்ண வெயிட்டர் இல்ல, பில்லிங்ல யார் இல்ல. என்ன பண்ணுவா? நீ ஓடி ஓடியே எல்லா வேலைக்கும் செய்யணும். இது டெய்லி கஷ்டம் அண்ணே. இன்னும் ஒரு விஷயம் கேளு அண்ணே. உங்க ஹோட்டல்ல 20 டேபிள் இருக்கு. அதுக்குன்னு 5 வெயிட்டர் போட்டிருக்கா. டெய்லி சாலரி வெயிட்டருக்கு மட்டும் மினிமம் 4000 ரூபாய் மேல போகுது. யோசிச்சு பாரு, மந்த்ல எவ்ளோ வேஸ்ட் ஆகுதுன்னு. ஆனா அதே 20 டேபிள் வெறும் 2 வெயிட்டர் வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா? எப்படின்னு கேளா? அதுக்குதான் இருக்கு வெயிட்டர் ஆப். வெயிட்டர் கிட்ட மொபைல் கொடு, ஆர்டர் டைரக்டா டேபிள்ல இருந்து சிஸ்டம்க்கு போகும் அண்ணே. அதே மாதிரி லஞ்ச் டைம் 12 மணிக்கு பாரு, 20 டேபிள்ல ஃபுல்லா கிரவுட். கஸ்டமர் வெயிட் பண்ணி பார்த்து யாரும் ஆர்டர் வாங்கவே வரலன்னு டென்ஷன் ஆகி எழுந்து போயிடுவான். நீ கஸ்டமரா லூஸ் பண்ணுவான்னு. ஆனா கஸ்டமரோட மொபைல்லயே செல்ஃபா ஆர்டர் போட ஒரு கியூ ஆர் சிஸ்டம் இருந்தா, கஸ்டமர் டேபிள்ல உட்கார்ந்து அவங்க போன்ல கியூ ஆர் ஸ்கேன் பண்ணி மெனு பார்த்து அவங்களுக்கு பிடிச்சத ஆர்டர் போடுற மாதிரி இருந்தா, வெயிட்டர் வரவே வேண்டாம். கஸ்டமரும் ஹாப்பி, உனக்கும் டென்ஷன் குறையும். அது மாதிரி கஸ்டமர் பார்சல் வாங்க லைன்ல நிக்கறாங்க. அவங்களுக்கு என்ன மெனு இருக்குன்னே தெரியாது. கேஷியர் கிட்ட போய் அண்ணே என்ன இருக்குன்னு கேக்குறான். கேஷியர் ஒரு பக்கம் பில்லிங் பண்றான், ஒரு பக்கம் மெனு சொல்றான், வேற ஒரு பக்கம் போன் கால் அட்டென்ட் பண்றான். இதனாலேயே கேஷியர் பாதி கன்ஃபியூஸ் ஆகி பில் தப்பா போட்டுருவா. ஆனா பார்சல் ஆர்டரா கஸ்டமர் செல்ஃபா போட்டுட்டு ஜஸ்ட் கேஷ் மட்டும் கேஷியர் கிட்ட பே பண்ற மாதிரி ஒரு ஆப் இருந்தா எப்படி இருக்கும்? அதுக்குதான் இருக்குது நம்ம Tanilox POS சிஸ்டம். இவ்ளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற இந்த POS ரேட் ஜாஸ்தியா இருக்கும் தானே நினைக்கிறீங்க? அதே இல்ல, எல்லாம் இருக்கிற இந்த POS ஜஸ்ட் மாடர்ன் 499 மட்டும் தான். அது கூட 30 நாள் ஃப்ரீ ட்ரையல் இருக்கனே. நீங்க இந்த POS புடிச்சா 30 நாள் யூஸ் பண்ணி பாருங்க. எந்த காசுக்கும் கட்ட தேவையில்லனே. இந்த POS உங்களுக்கு வேணுமா? ஜஸ்ட் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்க இன்பாக்ஸ்க்கு லிங்க் அனுப்புறோம்.